ஹாய் கைஸ், இன்றைக்கி ஒரு சிஸ்டர் நம்மகிட்ட இந்த மாதிரி பிரேஸ்லெட் எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதுக்கு தேவையான பீட்ஸ், அதுக்கப்புறம் ஹெட் பின்ஸ், ஜம்ப் ரிங்ஸ், சார்ம்ஸ், அதுக்கப்புறம் நான் எடுத்திருக்கிறது வந்து ஆன்டி டர்னிஷ் செயின் தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு எலாஸ்டிக் நான் யூஸ் பண்ணுறது 0.7, அதுக்கப்புறம் டூல்ஸ் இது எல்லாமே நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஆன்டி டர்னிஷ் செயினை இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் ஒன்று ஒரு சின்ன பீஸ் ஒன்று நம்ம கட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அதை விட கொஞ்சம் பெருசாக ஒன்று, கொஞ்சம் அதோட லென்த்தாக எடுத்து நான் அந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நான் 2 இது எடுத்துக்கிட்டேன். ஒன்று வந்து சின்னதாக இருக்குது, ஒன்று வந்து அதை விட கொஞ்சம் பெருசாக எடுத்திருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஜம்ப் ரிங்ஸ் எடுத்து இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த செயினில் வந்து நம்ம 2 இதையும் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ஜம்ப் ரிங்ஸ் எடுத்துகிட்டு அதில் ஃபஸ்ட்டு வந்து நான் சின்ன செயினை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு குட்டியாக ஒன்று கட் பண்ணி வச்சிருந்தோம்ல, அதை வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி இந்த மாதிரி நான் டைட் பண்ணி நான் தனியாக வச்சுருக்கேன். அதே மாதிரி பெருசையும் அதே மாதிரி நான் பண்ணியிருக்கேன். இப்போது இன்னொரு ஜம்ப் ரிங்ஸ் எடுத்து நம்மளுக்கு வந்து நான் சென்டரில் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது வந்து இந்த மாதிரி பேர்ல் ஷெல். அந்த பேர்ல் ஷெல் சாம் வந்து நான் இந்த மாதிரி ஒரு ஜம்ப் ரிங்கில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணி அதையே நம்ம வந்து இந்த மாதிரி டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி ஒரு எலாஸ்டிக் எடுத்து அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 10 பீட்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் பண்ணிவிட்டு நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஒன்று ஷார்ட்டாக இருக்கும், ஒன்று லாங்காக இருக்குமா, அதில் வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட்டாக இருக்கிறது வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் பண்ணிவிட்டு இப்போ அகெயின் ஒரு 3 பீட்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம 3 பீட்ஸ் ஆட் பண்ணியாச்சா. இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி பேர்ல் ஷெல்லில் வந்து ஒரு ஜம்ப் ரிங்ஸ் ஆட் பண்ணியிருந்தோமா, அதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த எலாஸ்டிக்கில் வந்து போட்டாச்சா. இப்போ அகெயின் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு 3 பீட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இப்போ அகெயின் ஒரு 3 பீட்ஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆன்டி டர்னிஷ் செயின் ஒன்று லாங்காக கட் பண்ணியிருந்தோம்ல, அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ லாங்காக உள்ளதையும் இந்த மாதிரி ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிற பீட்ஸ் வந்து நீங்கள் ஒன் பை ஒன் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற எலாஸ்டிக்கும் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நாட் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. நாட் வந்து எப்படி போடுறதுன்றது நான் தனியாக ஒரு வீடியோலையும் நான் காமிச்சிருக்கேன். இதுலேயும் நான் ஓரளவுக்கு கிளியராக தான் காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இதை வச்சே நீங்கள் நாட் போட்டுக்கலாம். இப்போ நான் இந்த இதை நாட் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற எலாஸ்டிக் வந்து இந்த மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இப்போ இருக்குது. இப்போ நம்ம இதில் இருக்கிற ரிமைனிங் பார்ட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு வந்து ஒரு பீட்ஸ் எடுத்திருக்கேன். அது கூட வந்து ஒரு ஹெட் பின் ஒன்று எடுத்திருந்தேன்னா அதில் வந்து இந்த மாதிரி அந்த பீட்ஸ் வந்து போட்டுட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கட் பண்ணிவிட்டு ஷார்ப் நோஸ் பிளேயர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு லூப் ஃபார்மேட்டில் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு லூப் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ஷார்ட்டாக ஒரு செயின் இருந்துச்சுல, அந்த செயினில் வந்து இதை ஆட் பண்ணி இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி டைட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம லாஸ்ட்டில் அந்த லென்த்தாக இருக்கிற செயினில் வந்து இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு சாம் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு ஜம்ப் ரிங்ஸ் ஆட் பண்ண போகிறேன். இப்போது அதில் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த இதை வந்து நம்ம லென்த்தாக எடுத்துருக்கோம்ல, அந்த செயினில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணி அது நல்லா இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க.
டைட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. இன்னும் நம்ம வந்து ஆல்ஃபபெட் சார்ம் மட்டும் இதில் வந்து ஆட் பண்ணணும். அதுக்கு நான் இன்னொரு ஜம்ப் ரிங் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு ஆல்ஃபபெட் சார்ம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து சைடில் நம்ம இந்த செயினில் வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும். அது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் நம்ம ட்ரை பண்ணால் அதில் வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் அதில் வந்து இன்சர்ட் பண்ணால் ஆட் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் அந்த இதில் வந்து நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம டூல்ஸ் யூஸ் பண்ணி அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிரேஸ்லெட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து ஃபைனல் அவுட்புட் இந்த மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கும் இந்த மாதிரி பீட்ஸ் யூஸ் பண்ணி பிரேஸ்லெட் வேணுன்னா இன்ஸ்டா இல்லைன்னா வாட்ஸ்அப் டிஎம் பண்ணுங்கள். தேங்க்யூ.